வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ 1800லேருந்து 1801 இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்த வீடியோலேருந்து சில கொஷின்ஸ் கேட்குறேன், ஓகேவா? அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கள்ளர்குடி வெற்றி அப்படிங்கிறது நேற்று நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ கள்ளர்குடி வெற்றி எந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மருது பாண்டியர்கள் வந்து எப்போ எங்கே வச்சு தூக்கிலிடப்பட்டார்கள், ஓகேவா? எப்போ எந்த இடத்துல வச்சு தூக்கிலிடப்பட்டாங்க, செகண்ட் கொஷின். அண்ட் தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஊமைத்துறை செவத்தையா ரெண்டு பேரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஃபோர்த்து கொஷின் வந்து காளையார் கோவில் போர் வந்து யாருக்கும் இடையில நடைபெற்றது அண்ட் அதோட இயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், முத்துவடுகநாதரை வந்து என்ன ஒரு ரீசனுக்காக அவர் மேலே போர் தொடுப்பாங்க, அவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணனால அவர் மேலே பிரிட்டிஷ்காரங்க வந்து போர் தொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஆற்காடு நவாப் கூட சேர்ந்து தான் அவரை வந்து வீழ்த்துறதுக்காக போயிருப்பாங்க. அது வந்து யாருக்கு எந்த கண்ட்ரிக்காரங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார் அந்த டைமில், ஓகே? ஸோ இந்த 5 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைவா கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வீக்கில் சாட்டர்டே இல்லைனா சண்டே டைமிங் மட்டும் எப்போ அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஒரு லைவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம் வைவா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே சைட் பை சைட் படிச்சுட்டே இருங்க. இது வரைக்கும் எத்தனை கிளாஸஸ், 14 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ அது வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? 15 இன்றைக்கி வந்து கிளாஸ் 15. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். 1800-801 கிளர்ச்சி தென்னிந்திய மக்கள் தீபகற்ப ஜம்பு தீவை பிரிட்டிஷ் நுகத்தடியிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, நேற்றே சொல்லியிருப்பேன், ஜம்பு தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல் கட்ட முயற்சி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி பேசிஸில் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப அன்வான்ட் டேட்டாஸ் மாதிரி நிறைய இருக்குது, அதனால தான். ஸோ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவே ஓகேவா? இல்லைன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஸ்டோரி பேசிஸில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால தான். ஸோ உங்கள் ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ முதல் கட்ட முயற்சி. ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவோடு மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் தனது அதிகார ஆதிக்கத்தை விரிவுபடுத்த முற்பட்ட போது பாளையக்காரர்கள் கிளர்ச்சி செய்தனர். ஸோ எதுக்காக கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஆற்காடு நவாப். ஸோ ஆற்காடு நவாப் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பார். ஸோ அவங்களோட ஆதரவோட மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும் தன்னோட ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்ட ட்ரை பண்ணுறாரு ஆற்காடு நவாப். இதனால தான் அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்துருப்போம், ஆற்காடு நவாப் என்ன பண்ணியிருப்பார், பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே கப்பம் வாங்கி அவங்களுக்கு கட்டுறது தான். ஸோ அதை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி வசூல் செய்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வருது. ஸோ பஞ்சகாலம் அப்படிங்கிறத கூட பொருட்படுத்தாமல் அவங்க வந்து அந்த கப்பம் வசூலிக்கிறதுலையே ரொம்ப குறிக்கோளாக இருந்திருப்பாங்க. இப்போது நெற்கட்டும் செவ்வலை நெற்கட்டான் செவ்வல் ஆக்கிய பூலித்தேவன். ஸோ இதுவும் ரீசன் என்னன்னு பார்த்துருப்போம். அந்த ஏரியாவுக்கு அந்த நெல்லை வந்து கப்பமாக கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, அதனால தான் நெற்கட்டும் செவ்வல்னு பேரே வந்திருக்கும். பட் பூலித்தேவர் வந்ததும் அந்த கப்பம் கட்டுறதை ஸ்டாப் பண்ணியிருப்பார், அதனால் அதை வந்து நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ மேற்கு பாளையக்காரர்களை ஊக்குவித்து ஒருங்கிணைந்து போராட்ட கூட்டமைப்பை குடையின் கீழ் கொண்டு வந்து நவாப் ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்து உயிர் தியாகம் செய்தவர் தான் யார், பூலித்தேவன். ஸோ பூலித்தேவன் பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் 1767 கேப்டன் கேம்பல். ஸோ அவர் தான் வந்து ஃபைனலாக பூலித்தேவர்கிட்டேருந்து நெற்கட்டும் செவ்வலை கைப்பற்றி அவரை தோக்கடிச்சிருப்பார். ஸோ அவரோட கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது யாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ 18ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் பாளைய சுதந்திரத்திற்காக போராடிய முதல் தமிழ் போராளி யாருன்னா பூலித்தேவன். ஸோ இதுக்கு தான் சொல்லியிருப்பேன் அழகுமுத்துக்கோனை பற்றி. பூலித்தேவருக்கு முன்னாடியே வந்து பிரிட்டிஷை எதிர்த்தது யாருன்னா அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறவர் தான். அந்த டேட்டா ரீசெண்டாக தான் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவரோட ஸ்டோரி கூட நேற்று வந்து சொல்லியிருப்பேன், ஓகேவா?
ஸோ அழகு முத்துக்கோன் பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, மேபி கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா மோடி அவர்கள் பேசும்போதும் அழகு முத்துக்கோனை பற்றி சொல்லியிருப்பார், நம்ம சிஎம் பேசும்போதும் அவரை பற்றி நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவருக்கு சிலை கூட இப்போல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஓகே, அதனால் இம்பார்ட்டன்ட். பூலித்தேவருக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பாளையக்காரர்களை உற்சாகப்படுத்தி ஒன்று சேர்த்து ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு கூட்டணி அமைத்து போராடியதால் தூக்கிலிடப்பட்டார். ஸோ நம்ம என்னென்னா மேற்கு பாளையங்களுக்கு தான் பூலித்தேவர் தலைமை தாங்கியிருப்பார், கிழக்கு பாளையங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இதை எதிர்த்து போராடினால தான் 1799 அக்டோபர் 16 கயத்தாரில் வச்சு தூக்கிலிட்டிருப்பார். ஸோ யார் கட்டபொம்மனை தூக்கிலிட்டது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க பண்ண முதல் கட்ட முயற்சிகளை தான் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோட ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கட்ட முயற்சி என்னென்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட பின்னர் 1799 அக்டோபர் 16 இல்லையா? ஸோ அவரது வழக்கர போராளியான ஊமைத்துறை ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்கொண்டு சென்றார். திருநெல்வேலியில் மூட்டப்பட்ட பாளைய சுதந்திர போராட்ட நெருப்பு காட்டுத்தீ போன்று மதுரைக்கும் சிவகங்கைக்கும் பரவியது. சிவகங்கை மருது சகோதரர்களான வெள்ளை மருது, சின்ன மருது ஊமைத்துறையை தங்களுடன் இணைத்து கொண்டு ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு கிளர்ச்சியை தென்னிந்திய அளவுக்கு விரிவுபடுத்தினர். ஸோ இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா ஊமைத்துறை வந்து எங்கே தான் போகிறாருன்னா மருது பாண்டியன்களோட அவங்களோட சப்போர்ட்டோட தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை களமாக கொண்டு அவர்கள் ஆங்கில எதிர்ப்பு கிளர்ச்சியை அகழ்விரிவாக்கினர். காளையார் கோவிலை மையமாக கொண்டு இப்போராளிகள் மருது பாண்டியர்களின் தலைமையில் ராமநாதபுரம், திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் பிராந்திய கூட்டமைப்புகளை உருவாக்கி அவைகளை ஒன்று சேர்த்து தென்னிந்திய கூட்டமைப்பாக விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ எல்லா பாளையக்காரர்களையும் இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு தென்னிந்திய கூட்டமைவு அப்படின்னு சொல்லி ஒன்றை விரிவுபடுத்துகிறாங்க. அங்கேருந்து தான் கிளர்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. 1799 1801 வரைக்கும் நீடித்த போராட்டம் இந்திய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிவதற்கு எதிரானது என்றும் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமான பரவலான வன்முறை கிளர்ச்சி என்றும் இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ தென்னிந்திய கிளர்ச்சி தான் வந்து முதல் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது கிளர்ச்சிக்கான காரணங்கள். ஸோ 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே துவங்கப்பட்டது தான் தென்னிந்திய கிளர்ச்சி. முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் தென்னிந்தியா குழப்பத்துக்கும் கொந்தளிப்புக்கும் உள்ளாயிற்று. ஸோ மொகல்ஸ் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கிறாங்க. ஆனால் அரசர்களும் பாளையக்காரர்களும் கிராம குடியாட்சி முறையில் அரசியல் கட்டுக்கோப்பும் குலையாது சமநிலையை பாதுகாத்தனர். ஸோ இங்கே நம்ம சதன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன கிராம குடியாட்சி தான். ஸோ அரசர்கள் குட்டி குட்டி பாளையங்களாக தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து ஒரு சமநிலையில் அது போயிட்டு இருந்துச்சு. அந்த அமைப்பு முறை ஆங்கிலேயரின் ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு இலக்கான போது எதிர்ப்பு ஏற்பட்டது. ஸோ ஆற்காட்டு நவாப் சந்தா சாஹிப், தஞ்சாவூர் பிரதாப் சிங், மதுரை கான் சாஹிப் இவங்கெல்லாம் கம்பெனி ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சாங்க. ஸோ அப்போ கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஆற்காடு, தஞ்சாவூர், மதுரை இந்த 3 ஏரியாவை சேர்ந்தவங்க தான். மைசூர் மன்னர்களான ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் இவ்வாதிக்கத்தை எதிர்த்து மடிந்தனர். கம்பெனியோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னர்கள் ஆங்கிலேய நிர்வாகத்தின் கருவிகளாக இருந்து கொண்டு மக்களை சுரண்டினர், கொடுமைப்படுத்தினர். ஸோ அரசர்கள் கம்பெனிக்கு அடங்கி மக்களை அடக்கியமையால் மக்களிடையே மனக்கசப்பு வளரலாயிற்று. ஸோ அரசர்களை அடக்கிட்டனால கம்பெனி என்ன நினச்சிச்சு அப்படின்னா பாளையக்காரர்களையும் அடக்கிடலான்னு நினச்சாங்க. பட் அது முடியல. ஸோ கர்நாடகம், மலபார், தமிழகம் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் கம்பெனி வந்து பல உத்திகளை கையாண்டு பலவீனப்படுத்தினாங்க. ஓகேவா? அவங்கள பலவீனப்படுத்துறதுல தான் அவங்களோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. எனினும் உறுதியான பாளையக்காரர்கள் ஒன்று சேர்ந்து கம்பெனி ஆட்சியை எதிர்க்க துணிந்தனர். கிராமங்களின் கேடயமாக இருந்த அவர்கள் தங்களது பாரம்பரிய உரிமைகளையும் சலுகைகளும் பறிபோவதை கொஞ்சமும் விரும்பவில்லை. அதுக்காக தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
எதிர்க்கிறாங்க. ஸோ கிராம மக்கள் பாளையங்களிலும் பணியாற்ற முடியவில்லை, நிர்வாகத்திலும் பங்கேற்க இயலவில்லை. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பிரிட்டிஷ்காரங்களோட தலையீடு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கிறது. பரம்பரை பழக்க வழக்கங்களை புனிதமாக கருதிய கிராம மக்கள் கம்பெனி கொண்டு வந்த மாற்றங்களால் ஏமாற்றம் அடைந்தனர். ஸோ இங்கே எல்லாமே கிராமம் தான். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெரிடிட்டரி அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, பரம்பரையாக இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பரம்பரை முறைக்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க இல்லையா. அப்போ அரசியல் உரிமை பறிப்பையும் சுயாட்சி இழப்பையும் மக்கள் தலைவர்கள் எதிர்த்தனர். பிரான்சிலிருந்து மைசூருக்கு வந்த புரட்சியாளர்கள் தென்னிந்தியாவின் பல பகுதிகளுக்கும் சென்று ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகேவா, பிரான்சிலிருந்து மைசூருக்கு வந்தவங்க தான் ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. இவற்றின் கூட்டு விளைவாக தென்னிந்தியாவில் கிளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. பொருளாதார காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் அடக்குமுறை, இவ்வளோ நேரம் அரசியல் அடக்குமுறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து பொருளாதார சுரண்டலும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களோட நலனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. அது நம்ம எல்லா விஷயத்துலையுமே பார்த்துருப்போம். மக்களை வந்து எல்லா விதத்துலையுமே சுரண்டிட்டு தான் இருந்தாங்க. ஒரு முடியாத காலத்தில் கூட, ஸோ பஞ்சம் வரட்டும் இல்லை வெள்ளம் வரட்டும், எது வந்தாலுமே எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட வருவாய் வேணும், வரி வேணும் அப்படிங்கிறதுல தான் குறியாக இருந்திருப்பாங்க. ஸோ வரியையுமே ரொம்ப வரம்பின்றி உயர்த்தியிருப்பாங்க. உதாரணமாக திண்டுக்கல்லில் திப்பு சுல்தான் வசூலித்ததற்கு மேலாக 25 விழுக்காட்டுக்கு அதிகமாக வரி வசூலிச்சிருப்பாங்க. அதே போல் கன்னட பகுதி, சூண்டா, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் 90% அதிகமான வரி அப்படிங்கிறது வசூலிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் அனுபவித்து வந்த பல சலுகைகள் பறிக்கப்பட்டன. விவசாய நிலங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை மிக அதிகமாக இருந்தது. பல நேரங்களில் விளைச்சலை விட தீர்வையே அதிகமாக இருந்தது. இவற்றை எதிர்த்தோர் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பலர் வரியை கட்ட முடியாது தங்களது நிலங்களை விற்றுவிட்டு கிராமங்களை விட்டு வெளியேறினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாகவும் கொடுமையாகவும் வசூலிக்கப்பட்டிருக்கு. இடைத்தரகர்கள், வருவாய்த்துறை ஊழியர்களும் மக்களை கசக்கி பிழிந்து வரி வசூலித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலத்தீர்வையை நிர்ணயிப்பதற்காகவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் விசாரணைகளும் மக்களிடையே அச்சத்தை அதிகரிக்கவே செஞ்சது. அரசர்கள் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய தொகையையும் மக்களிடமிருந்தே வசூலித்தனர். ஸோ எல்லாமே வந்து எல்லா பாரமும் யார் மேலே தான் போகுதுன்னா மக்கள் மேலே தான். ஸோ மக்கள் வந்து எல்லாத்தையும் அவங்களே கொடுக்கணுன்னா எங்கேருந்து கொடுப்பாங்க, முடியாது இல்லையா. அதுதான் அவ்வசூலுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் கொடுத்த நிர்பந்தங்களும் மக்களை துன்புறுத்தின. அரசர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து அதிக வட்டிக்கு கடன்கள் வாங்கினர். தங்களுக்கு சேர வேண்டிய நிலவரியை வசூலித்து கடனுக்கு பதில் செலுத்தும் பொறுப்பை காரியக்காரர்களிடம் ஒப்படைத்தனர். ஸோ அடிக்கடி கம்பெனி மேற்கொண்ட போர்களாலும் இராணுவ நடவடிக்கைகளாலும் என்ன ஆகுது, வர்த்தகமும் தொழிலும் பெரிதும் பாதிக்கப்படுது. கம்பெனியின் கப்பல்களின் போட்டிக்கு முன் நாட்டு படகுகளால் ஈடுகொடுக்க முடியவில்லை. ஸோ கம்பெனியின் வர்த்தக போட்டி, கம்பெனி ஊழியர்களின் சொந்த வியாபாரம், இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா தென்னிந்தியாவின் கிராம குடிசை தொழில்களை நசித்து விட்டன. அதனால் பல்லாயிரக்கணக்கான கைவினைஞர்கள் வேலை இழக்கிறாங்க. 1798 ஒரு கடுமையான பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதை கம்பெனிக்காரர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா உணவுப் பொருட்களை பதுக்கி வச்சுட்டு விலையை பன்மடங்கு உயர்த்தி விற்று கொள்ளை லாபம் அடைந்தனர். ஸோ அந்த பஞ்ச காலத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, அந்த லாபம் ஈட்டுறதுல தான் அவங்களோட முக்கிய நோக்கம் இருக்குது. ஸோ இப்போ மட்டும் இல்லை, அந்த 1867 ஆகட்டும், ஸோ 76, 78 பீரியடில் ஒரிசா பஞ்சம், சென்னை பஞ்சம் இந்த காலத்துலேயுமே இவங்க இதே வேலையை தான் பார்த்துருப்பாங்க. மருதுபாண்டியன் கூறிய காரணம். ஸோ சிவகங்கை மருதுபாண்டியன் தென்னிந்தியாவின் தாழ்ச்சிக்குரிய காரணத்தை அறிவுபூர்வமாக ஆய்ந்தறிந்து கூறினார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அரசர்களோட அரசு சாதுரியமற்ற கொள்கை, குழு கோஷ்டி மனப்பான்மை, ஆங்கிலேயரின் வஞ்சகத்தன்மை, மக்களின் ஒரு பகுதியினரின் அந்நிய அதிகாரத்துக்கு அடிபணியும் வழக்கமான போக்கு, ஸோ இது எல்லாம் தான் தென்னிந்தியாவில் அரசியல் பலவீனத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர்கள் ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டு தன்மான குறைவான தாழ்ந்த நிலையை அடைந்ததை
யார் இந்த மருதுபாண்டியர் வந்து வன்மையாக கண்டிக்கிறாரு. ஸோ தென்னிந்தியர்களிடையே முக்கியமாக ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது காணப்பட்டுச்சு. ஏன்னா ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்திருக்கணும். பட் ஒரு சாரார் வந்து எதிர்த்துட்டும் இன்னொரு சாரார் வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில் இப்படி இருந்தால் எப்படி உயர்வடைய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயரின் ஆணைகளை சிறமேற்கொண்டு நிறைவேற்றி அவர்களின் ஆட்சியை உரமிட்டு வளர்த்த மக்களின் ஒரு பிரிவினரின் போக்கு கண்டு மருதுபாண்டியர் வந்து கவலையுற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு வால்டேர், ரூசோ, மாண்டேஸ்கு இல்லாத குறையை தீர்த்து வைத்தவர் தான் யாருன்னா மருதுபாண்டியர். பிராந்திய கூட்டமைப்புகள். ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் விளைவாக தென்னிந்தியாவில் அரசியல் அடக்குமுறை, பொருளாதார சுரண்டல், நிர்வாக கெடுபிடி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதிகரிக்குது. மக்களுக்கு அதிகமான துன்பங்கள் ஏற்படுது. இதுதான் எதிர்ப்புணர்ச்சி. இந்த எதிர்ப்புணர்ச்சி தான் ஒரு கிளர்ச்சிக்கு ஆணிவேராக இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணாத ஒரு எதிர்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனவே மக்களின் எதிர்ப்புணர்ச்சிக்கு பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களும் மக்கள் தலைவர்களும் உரிய வடிவம் கொடுத்தனர். அதுதான் என்னென்னா பிராந்திய கூட்டமைப்புகளாக உருவெடுத்தது. 1795லேருந்து 99 வரைக்கும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் ஆகிய 4 பிராந்திய கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. ஸோ இது 4மே ரொம்ப முக்கியம். எது ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் 4ம் சேர்ந்து. அடுத்தது ராமநாதபுரம் கூட்டமைப்பு. ஸோ இந்த கூட்டமைப்போட கர்த்தா சிவகங்கை வெள்ளை மருதுபாண்டியன். இவரது இளவல் சின்ன மருது. மருது சகோதரர்கள் யாருக்கு? சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர்கிட்ட தான் சாதாரண ஊழியர்களாக தங்கள் பணியை வந்து செய்கிறாங்க. அவங்களோட ஒரு விசுவாசம், நேர்மையான குணம், அவங்களோட தொழில் பக்தி, கடுமையான உழைப்பு, இதனால் உயர்றாங்க. அமைச்சர்களாக இவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவகங்கைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தப்போ, நிறைய போர்கள் எல்லாம் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்தப்போ எல்லாத்தையுமே மருதுபாண்டியர்கள் சமாளித்தாங்க. ஆங்கில ஆட்சியை பிற பாளையக்காரர்களோடு கூட்டு சேர்ந்து அகற்ற வேண்டிய இன்றியமையாமை இவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? அதை வந்து உணர்ந்திருந்தாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் இவங்களை விரட்ட முடியும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ மக்கள் ஒன்று சேர்ந்து அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டும் என்றார். பக்கத்து பாளையங்களுக்கு உளவாளிகளை அனுப்பி தன் முயற்சிக்கு ஆதரவு தேடினார் மருதுபாண்டியன். ராமநாதபுரத்தின் பிரமுகர்களான மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பதேவர் இவங்க எல்லாருமே மருதுபாண்டியனோட முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தராங்க. தஞ்சாவூர் ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னியன், ஸோ மதுரை கள்ளர்கள் மருதுபாண்டியன் அமைத்த ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் தான் அப்படின்னா மருதுபாண்டியன் தலைமையில் தான் இந்த கூட்டமைப்பு செயல்படுது, ராமநாதபுரம் கூட்டமைப்பு. அடுத்தது திருநெல்வேலி கூட்டமைப்பு. மருதுபாண்டியனால் ஊக்குவிக்கப்பட்டு நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போவாலி, கோலார்பட்டி, சென்னல்குடி இவங்கெல்லாம் இந்த பாளையக்காரர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது தான் திருநெல்வேலி கூட்டமைப்பு. அப்போ எந்த கூட்டமைப்பில் எந்த ஏரியா கவர் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போவாலி, கோலார்பட்டி, சென்னால்குடி, ஸோ இதெல்லாம் வந்து திருநெல்வேலி கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் சேர்ந்து புது பொலிவையும் வலிவையும் கொடுத்தார் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இவர் வந்து மருதுபாண்டியனோட ரொம்பவே க்ளோஸாக இருந்திருப்பார். மருதுபாண்டியனோட சிந்தனைகளால் கவரப்பட்டு அவரையே ஒரு முன்மாதிரியாக வச்சு செயல்பட்டது யார் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து செயல்பட்டார். ஸோ இது வந்து கேட்கலாம், கட்டபொம்மனுக்கு வந்து மருதுபாண்டியன் ஒரு முன்னோடி மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குள்ளத்தூர் பாளையக்காரங்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு திருநெல்வேலி கூட்டமைப்பை பலப்படுத்தினார். இப்போது செவப்பையா, வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபத்திர பிள்ளை இவங்களெல்லாம் அனுப்பி மதுரை கள்ளர்களின் ஆதரவையும் பெற்றார் அந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர். ஸோ திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தலைமை ஏற்கிறாரு. ஆனால் தென்னிந்திய கிளர்ச்சியில் பங்கேற்கும் பேர் மட்டும் அவருக்கு கிடைக்கல, அந்த பாக்கியம் கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே அவரை தூக்கில் போட்டுடுறாங்க. அடுத்தது திண்டுக்கல் கூட்டமைப்பு. ஸோ இது யாருன்னு தெரியும். திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கியவர் கோபால நாயக்கர். ஸோ விருப்பாட்சி பாளையக்காரரான கோபால நாயக்கர் ஒரு சிறந்த ராஜதந்திரி.
போர்க்களங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பார். திறமையான அமைப்பாளர், அந்நிய அடக்குமுறை ஆதிக்கத்திடமிருந்து விடுபட எண்ணியோருக்கு அவரது தலைமை கலங்கரை விளக்கமாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திண்டுக்கல், மணப்பாறை, கள்ளர்நாடு, கோயம்புத்தூர், சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் தன்னோட தூதுவர்களை அனுப்பி ஆதரவு தேடியவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கோபாலநாயக்கர். அதே போல் வேறு யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா இவங்க கூட்டமைப்பில் மணப்பாறை சேர்ந்த லட்சுமி நாயக்கர், யதுல் நாயக்கர். ஸோ இதில் டெல்லின்னு கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆகியோரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவர். யதுல் நாயக்கர் மூலம் மங்களம் பாளையக்காரரின் ஆதரவை பெற்றார் கோபாலநாயக்கர். ஸோ இப்படி எல்லாருமே அவரோட முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் கேந்திரமாக திகழ்ந்த இடம் எது அப்படின்னா கள்ளர்நாடு திகழ்ந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. ஸோ 5 கூட்டமைப்புகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம், 4 இல்லையா? ஓகே, இது வந்து அடுத்தது மலபார் கூட்டமைப்பு. இந்த அமைப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் கேரளா வர்மா. ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? ராமநாதபுரம் கூட்டமைப்பு பார்த்தோம், திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு. 4வதாக மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. ஸோ இதுக்கு காரணமாக இருந்தது கேரளா வர்மா. இவருக்கு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து கூட்டமைப்பு உருவாக்கி கொண்டுட்டு இருந்தப்ப இவர் வந்து இன்னொரு பக்கம் கம்பெனி படையோட ரொம்ப கடுமையாக போராடி கொண்டு இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ விவசாயியின் பக்கபலம் இவருக்கு எப்போவுமே, விவசாயிகளோட சப்போர்ட் அப்படிங்கிறது இவருக்கு இருந்திருக்கும். சாரி. கேரளா வர்மா பிற பாளையக்காரர்களுக்கு அனுப்பிய ஓலைச்சுவடி கடிதங்கள் நல்ல பலனளித்தன. அவர்களின் ஆதரவு கிடைத்தது. ஸோ வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பரநாடு, பரப்பநாடு ஆகியவற்றின் தலைவர்களும் இருவி நாட்டு நம்பூதிரிகளும் சமோரின் குடும்பத்தினரும் மலபார் மாப்பிள்ளைகளும் கேரளவர்மாவை ஆதரித்தனர். ஸோ இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் இவருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா நேற்றே பார்த்துருப்போம் கோயம்புத்தூர் கவுண்டர்கள். ஸோ இங்கே கோயம்புத்தூர் கொங்கு நாட்டு ரீஜியனில் தான் 10 பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது இருந்திருப்பாங்க, அதிகமான பாளையங்கள் இருந்த பகுதி. ஸோ இவங்களுமே மலபார் கூட்டமைப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மலபார் திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் இடமாக கோயம்புத்தூர் விளங்கியிருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி அந்த 3 ஏரியாஸும் சேரும் இடமாக வந்து கள்ளர்நாடு இருந்தோ அதே மாதிரி மலபார் திண்டுக்கல் கூட்டமைப்புகள் சேரும் இடமாக கோயம்புத்தூர் இருந்திருக்கும். தென்னிந்திய கூட்டமைப்பு. பிராந்திய கூட்டமைப்புகள் காலத்தின் கட்டாயத்தால் தன்னிச்சையாக தோன்றியவை. இவ்வமைப்புகளின் இணைப்பு பாலமாக விளங்கியவர் தான் யாருன்னா மருதுபாண்டியன். ஸோ அவரோட முயற்சி தான் இந்த கூட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் 4 கூட்டமைப்புகளும் பொதுவான குறிக்கோள் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவின் பொதுவான ஒரு குறிக்கோளும் இருந்துச்சு. என்னன்னா பிரிட்டிஷாரை விரட்டணும் அப்படிங்கிறது தான். அண்ட் தென்னிந்தியாவின் பரந்த நிலப்பகுதியில் செயல்பட்டிருக்கும் எல்லாமே அதை தங்களது செல்வாக்கின் கீழ் வைத்திருந்தன. திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்புகள் மைசூர் திப்பு சுல்தானுடன் உடன்பாடு கொண்டிருந்தது. ஓகேவா? திண்டுக்கல் மலபார் கூட்டமைப்புகள் யாரு கூட உடன்பாடு பெற்றிருக்கும்? மைசூர் சுல்தான் கூட உடன்பாடு பெற்றிருக்கு. ஆனால் 1799 என்ன ஆகுது அப்படின்னா திப்பு சுல்தான் வீழ்ச்சிக்கு பின்னர் பிராந்திய கூட்டமைப்புகள் வந்து வலுவிழந்து போகுது. கேரளவர்மா கிளர்ச்சி பாதை நின்று விலகி கொண்டதால் மலபார் கூட்டமைப்பு வலுவிழந்தது. கட்டபொம்மன் கொல்லப்பட்டதால் திருநெல்வேலி கூட்டமைப்பு முன்னரே பலமிழந்தது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஆளோட லாஸுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த கூட்டமைப்புகள் அப்படிங்கிறது பலவீனப்படுது. ஸோ எப்போவுமே தலைவன் இல்லாத கூட்டம் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஆயிருக்கும். அண்ட் அத்தகைய நெருக்கடியான நேரத்தில் மருதுபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீர்குலைந்து போய் கொண்டிருந்த கூட்டமைப்பு முறையை காப்பாற்றுறாரு. அதை இன்னும் விரிவுபடுத்தி தென்னிந்திய கூட்டிணைப்பாக மாற்றினார். ஸோ எல்லாம் தனித்தனி கூட்டிணைவாக இருந்ததை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவரே தலைமையாக இருந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குறாரு. கன்னட மராத்திய பகுதி தலைவரான துண்டாஜி வாக்கோடு கூட்டு சேர்ந்து அக்கூட்டிணைப்பை உருவாக்கினார் மருதுபாண்டியன். வேலூர் கோட்டையில் சிறைப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மூத்த மகனான ஃபதே ஹைதர் மைசூர் கிளர்ச்சிக்காரர்களுடன் ரகசிய தொடர்பு கொண்டு அவர்களை தென்னிந்திய கூட்டமைப்பில் சேருமாறு ஊக்கப்படுத்துகிறாரு. ஸோ மலபார், கன்னட, பெல் நாட்டு மக்களும் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கேரளவர்மா மீண்டும் மலபார் கிளர்ச்சிக்காரர்களோட தலைவராக மாறுறாரு. மருதுபாண்டியன், துண்டாஜி வாக்கும் தென்னிந்திய கூட்டமைப்போட முன்னணி தலைவர்களாக திகழ்கிறாங்க. ஸோ மக்களின் பக்கபலத்தோடு தென்னிந்திய கூட்டிணைவு
ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக திட்டமிட்டு செயல்பட தொடங்குது. இப்போ கிளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயரது ஆட்சியை அகற்றி நாட்டை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பது தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட ஒரு குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க விருப்பாட்சியில் ஒரு சதி ஆலோசனை அப்படிங்கிறத நடத்துகிறாங்க 1800 ஏப்ரல். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? விருப்பாட்சி சதி ஆலோசனை. இது வந்து இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் 4 நிகழ்வுகள் கொடுத்து இதுவும் கேட்பாங்க. ஸோ இந்த இயர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ விரிவான ஆலோசனைக்கு பின்ன இவங்க 3 முக்கிய முடிவுகளை எடுக்கிறாங்க. என்னெல்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் பல பகுதிகளை கிளர்ச்சியில் துவங்குவது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்தும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நில குலைஞ்சிருவாங்க எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது. செகண்ட் விஷயம் ஒற்றுமையாக இருக்கணும். தேர்ட் வந்து ஆங்கிலேய படையோடு நேரடியாக மோதாமல் கொரில்லா முறையை பின்பற்றணும் அப்படிங்கிறது. ஸோ மருது பாண்டியன் வந்து மதுரை பகுதி, கோபாலநாயக்கர் திண்டுக்கல் திருச்சி 2 பகுதியிலையும், காணி ஜஹான் கோயம்புத்தூர் சேலம், கேரளவர்மா மலபார் பகுதி, கிருஷ்ணப்ப நாயக்கர் மேற்கு மைசூர், துண்டாஜி வாக் கன்னட நாட்டு. ஸோ இப்படி எல்லா பக்கத்துலேயும் இவங்க யார் யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1800 ஜூன் 3 கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவதென்றும் யார் கோபாலநாயக்கர் தலைமையில் கூடிய கூட்டத்தில் இங்கே லெப்டினன்ட் கர்னல் கே மக்காலிஸ்டர் தலைமையில் உள்ள குதிரைப்படையை அழித்து விடுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. திட்டமும் தீர்த்தியாச்சு. கிளர்ச்சிக்கான தேதியும் குறிப்பிட்டாச்சு. ஓகே, கோயம்புத்தூர். ஸோ யார் தலைமையில் இருந்தாங்க? மக்காலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு குதிரைப்படை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சியோட துவக்கம். விருப்பாட்சி சதி திட்டத்தை பற்றி ஏதும் அறியாத கம்பெனி படை கிருஷ்ணப்ப நாயக்கரின் கேந்திர மையமான பெல்லம் என்ற இடத்தை கைப்பற்ற முயன்றது. ஸோ 1800 மார்ச்சில் பொறுமை இழந்த துண்டாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது படையினரை பெல்லத்துக்கு அனுப்பி அதோடு நிற்காமல் அவரே கிளர்ச்சியை துவக்கிவிட்டார். அவரது சகாக்களும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கிளர்ச்சி தொடங்குறதா இருந்தது ஏப்ரலில் தான். பட் 2 நாளைக்கு முன்னாடியே கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ மே மாத துவக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சிக்காரர்கள் கோயம்புத்தூரை நெருங்கினர். நரசிங்கராவின் தலைமையில் கோயம்புத்தூர் வாசிகள் கிளர்ச்சிக்காரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸோ அதை அறிந்த கோயம்புத்தூர் தாசில்தார் இராணுவத்தை உஷார்படுத்துகிறாரு. கிளர்ச்சிக்காரர்கள் கோயம்புத்தூரை தாக்கும் முன்பே தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டனர். கிளர்ச்சி துவங்கும் முன்னே முறியடிக்கப்பட்டு விட்டது. ஸோ எப்போவுமே வந்து பிளான் பண்ண மாதிரி நடக்கணும். பட் இவங்க முன்னாடியே தொடங்கினால எல்லாமே வந்து முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஸோ ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் எல்லாமே நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இராணுவம் எல்லாம் சேர்ந்து கிளர்ச்சியை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே முறியடிச்சிடுறாங்க. கிளர்ச்சி தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர், பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர், சிலர் தப்பிச்சும் போயிடுறாங்க. இப்போது தீரர்களின் வீரமரணம். திட்டம் விடுவதற்கு முன்பே கிளர்ச்சியில் இறங்கிய துண்டாஜி வாக்கும் திம்ம நாயக்கரும் மைசூர் பகுதிகளை பல வெற்றிகளை பெற்றனர். ஆனால் ராமன் நாயரால் காட்டி கொடுக்கப்பட்ட, ஸோ யார் காட்டி கொடுக்குறாங்க? எல்லா இடத்துலையுமே காட்டி கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பான். ராமன் நாயரால் காட்டி கொடுக்கப்பட்ட திம்ம நாயக்கர் பிடிபட்டு கொல்லப்பட்டார். கொனகல் என்ற இடத்தில் கர்னல் வெல்லஸ்லியிடம் தோல்வியுற்று வீர மரணம் அடைந்தார் துண்டாஜி வாக். ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ யாரால் காட்டு கொடுக்கப்பட்டா எங்கே இறந்தாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மலபாரில் கேரளவர்மா கிராமவாசி மாப்பிள்ளை இவங்க துணை கொண்டு ஆங்கிலேயரை ஆட்டி படைத்தார். ஓகேவா? கேரளவர்மா. ஆனால் அவரது நெருங்கிய நண்பர்களான ஏமன் நாயர், சட்டு நாயர் ஆகியோரால் காட்டி கொடுக்கப்பட்டதால் கேரளவர்மானின் முயற்சியும் தோல்வி விடுது. அப்போது திம்ம நாயக்கரை வந்து ராமன் நாயர் காட்டி கொடுக்குறாரு. அண்ட் ஒரு பக்கம் துண்டாஜி வாக்கு வீரமரணம் அடைகிறாரு. இன்னொரு பக்கம் கேரளவர்மாவோட ரொம்ப க்ளோசஸ்ட் டியரஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த ஏமன், சட்டு இவங்க 2 பேருமே அவரை காட்டி கொடுத்து ஸோ கேரளவர்மாவும் தோல்வியாகிறாரு. இந்த கிளர்ச்சியில் நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஸோ தப்பி சென்ற கேரளவர்மா கிளர்ச்சிக்காரராகவே இருந்து 1805 நவம்பர் 30 கொல்லப்படுறாரு. அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சி போர்கள். 200 கிளர்ச்சிக்காரர்கள் திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் போன்று வேடமிட்டு சென்று பாளையங்கோட்டையில் சிறைப்பட்டிருந்த செவத்தையா, ஊமைத்துறை உள்ளிட்ட பலரை விடுவித்தனர்.
ஸோ ஒரு மாறு வேஷத்தில் போய் அவங்கள விடுவிக்கிறாங்க. அவங்க மலைநாடு மலை வழியாக பாஞ்சாலங்குறிச்சியை அடைந்தனர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை புதிதாக கட்டப்பட்டது. ஸோ என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு இதானப்போ அதுக்கப்புறம் ஊமைத்துறை செவத்தையாக சேர்ந்து அதை வந்து ரீபில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதில் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணி. அண்ட் மருது பாண்டியன் அனுப்பிய 30,000 கிளர்ச்சிக்காரர்கள் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். மறவர்கள், பரதர்கள், நாடார், தோட்டியான் அவர்களுக்கு கை கொடுத்தனர். ஊமைத்துறையின் தலைமையில் கிளர்ச்சிக்காரர்கள் செயல்படுறாங்க. ஸோ யாரோட தலைமையில்? ஊமைத்துறையின் தலைமையில். பாஞ்சாலங்குறிச்சிக்கும் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளை அவர்கள் ஆங்கிலேயரிடமிருந்து கைப்பற்றுறாங்க. வலிமை மிக்க கோமேரி கோட்டை கிளர்ச்சிக்காரர்கள் கைவசமாயிற்று. ஸோ மேலப்பன் பல இடங்களை மீட்டார். சிவகங்கையிலிருந்து வந்த கிளர்ச்சிக்காரர்கள் நெட்டூரில் கம்பெனி படையை சிதறடிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஊமைத்துறை தலைமையில் கிளர்ச்சி நடக்குது அண்ட் கோமரி கோட்டை கைப்பற்றப்படுது. இன்னொரு பக்கம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி இந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளும் கைப்பற்றப்படுது. நெட்டூரில் கம்பெனி படை தோற்கடிக்கப்படுது. இருந்தாலும் காலின் மெக்கலேயும் கர்னல் அக்னியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுறாங்க. இருந்தாலும் அவங்க அடங்கலை. ஸோ அகெயின் முற்றுகையிடுறாங்க. இரண்டாவது பாஞ்சாலங்குறிச்சி போரில் இந்த கோட்டை அப்படிங்கிறது வீழ்த்தப்படுது. 1050 கிளர்ச்சிக்காரர்கள் வந்து உயிரிழக்கப்படுறாங்க. பலரை வந்து கொல்றாங்க. ஓகே, ஸோ எஞ்சிய கிளர்ச்சிக்காரர்கள் வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. ஃபைனலாக மருது பாண்டியன் ஆதரவோட ஊமைத்துறை வந்து சிறுவயலில் தங்கியிருப்பார். அவங்கள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான மூதாட்டி தான் வந்து காப்பாற்றி அங்கே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அடுத்தது காளையார் கோவில் கிளர்ச்சி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் சிவகங்கை காளையார் கோவில் காடு கிளர்ச்சி மையமாயிற்று. திருப்பத்தூர், நட்டம், திருவேலூர், மேலூர், வெரப்பூர் ஆகிய இடங்களில் கம்பெனி படை கடும் தாக்குதலுக்கு இலக்காயிற்று. பொம்மநாயக்கர் வெரப்பூரிலிருந்து கம்பெனி படையை விரட்டினார். ஊமைத்துறை பழைய நாட்டை விடுவித்தார். கள்ளர்கள் மதுரையின் மேற்கு பகுதியை விடுவித்தனர். காளையார் கோயில் என்ன ஆகுது அப்படின்னா கிளர்ச்சிக்காரர்களோட வசமானது. அடுத்தது தஞ்சையில் கிளர்ச்சி. கிளர்ச்சி ராமநாதபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு பரவுது. செவத்த தம்பியின் தலைமையில் தான் இங்கே வந்து கிளர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா, ஸோ தஞ்சாவூரில் யார் தலைமையில் கிளர்ச்சி நடந்தது? செவத்த தம்பியின் தலைமையில் தஞ்சை மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். புதுக்கோட்டை சுபா விடுவிக்கப்பட்டது. அறந்தாங்கி, அரியக்குடியிலும் பாசறைகள் அமைக்கப்பட்டன. மாங்குடி கைப்பற்றப்பட்டது. கிளர்ச்சிக்காரர்கள் நாகூர் கடற்கரை வழியாக சென்று இடைப்பட்ட இடங்களை எல்லாம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. அங்கிருந்து வருவாய்த்துறை ஊழியர்கள் விரட்டப்படுறாங்க. கும்பகோண ஆட்சித்தலைவரான ஹாரிஸ் உயிருக்கு பயந்து தப்பி சென்றார். அடுத்தது திருச்சி பிரகடனம். தென்னிந்திய கூட்டமைப்பு படையினரின் வெற்றி வாகை சூடி கொண்டிருந்த சமயத்தில் தான் மருது பாண்டியன் தனது வரலாற்று முக்கியத்துவமிக்க திருச்சி பிரகடனத்தை வெளியிடுறாரு. இந்த பிரகடனம் எங்கெல்லாம் ஒட்டப்பட்டுச்சு அப்படின்னா திருச்சி கோட்டையோட நுழைவாய் சுவரிலும் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டிருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாதி சமய இன வேறுபாடின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறைகூவல் விடுத்தது அந்த பிரகடனம். அது மக்களுக்கு தன்னம்பிக்கையை ஒழித்தது, ஆதரவை கோரியது, தேசிய உணர்வை பிரதிபலித்தது. ஓகே, அகில இந்திய கண்ணோட்டத்தில் இருந்தது. அதில் எண்ணங்கள், விபரங்கள் இழையோடு இருந்தன. மன்னனின் மைந்தர்களிடையே காழ்ப்புணர்ச்சியும் பரஸ்பர பொறாமையும் விரோத மனப்பான்மையும் நீடித்ததால் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரது ஆட்சிக்கு எளிதில் இரையாகிவிடும் என்று அந்த பிரகடனம் எச்சரித்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக அவர் எல்லா விஷயத்தையுமே அந்த பிரகடனத்தை வந்து சொல்லிட்டாரு. இந்த ரீசன்னால தான் எளிதில் வீழ்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்தமைக்காக முகமது அலியையும் கர்நாடக நவாப்பையும் கண்டிச்சு எழுதியிருப்பார். பொதுமக்களோட அலட்சிய மனப்பான்மையை கண்டிச்சிருப்பார். ஆங்கிலேயரோட வஞ்சகம், ஆணவம் இதெல்லாம் ஒரு கோபத்தோடு அவங்கள பற்றி எழுதியிருப்பார். ஸோ திருச்சி பிரகடனம் அன்றைய யதார்த்த நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டிட்டு மருது பாண்டியரின் அரசியல் தீர்க்க தரிசனத்தின் சின்னமே திருச்சி பிரகடனம். ஸோ அந்த அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தார். கிளர்ச்சியின் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா இதை முறியடிக்க லெப்டினன்ட் கர்னல் அக்னியு ஒரு மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தார். இதன்படி தென்கிழக்கே திருநெல்வேலியிலிருந்தும் வடமேற்கே திண்டுக்கல்லிலிருந்தும் வடகிழக்கே தஞ்சாவூரிலிருந்தும் கிளர்ச்சி கேந்திரங்களை தாக்க திட்டம் போடுறாங்க.
1801 மே 28 அக்னு நாகலாபுரம் சென்று பின்னர் பரமக்குடியை கைப்பற்றாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த ஏரியா வழியாக போகிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் திருப்பத்தூர் அவர் வசமாயிற்று. இதற்கிடையே தஞ்சாவூரில் அறந்தாங்கி, அடியார்குடி ஆகிய இடங்களில் நடந்த போர்களிலும் கிளர்ச்சியாளர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அக்னுவோட யார் இன்னொருத்தர் சேர்ந்தார் அப்படின்னா கர்னல் இன்னஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்துக்கிறாரு. இவங்களோட கூட்டுப்படை ஒக்கூர் வழியாக சென்று மருது பாண்டியரின் கிளர்ச்சி மையமான சிறுவயலை அடைந்தனர். ஸோ சிறுவயலும் எளிதில் வீழ்த்தப்படுது. குடா கடலில் கிளர்ச்சியாளர்களின் கடற்படை அழிக்கப்பட்டது. அப்போ கிளர்ச்சியாளர்களோட கடற்படை அழிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். குடாக்கடல். புதுக்கோட்டை எட்டயாபுரத்தில் வந்த படைகளோடு கம்பெனி படையும் சேர்ந்து காளையார் கோயிலை வளைத்து கொண்டனர். கோயில் கடும் தாக்குதலுக்கு இலக்காயிற்று. கிளர்ச்சிக்காரர்கள் பலர் உயிரிழந்தனர். மருது பாண்டியனும் பிறரும் பல திக்குகளில் சிதறி சென்றனர். காளையார் கோவில் வீழ்ச்சியால் கிளர்ச்சியின் முதுகெலும்பு முறிந்தது எனலாம். சிதறி சென்ற கிளர்ச்சிக்காரர்கள் தளவாய் பிள்ளையின் தலைமையில் ஒன்று சேர்றாங்க. களநாடு மறவர்கள் ராமதேவரின் தலைமையில் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க. ஆனால் அவர்கள் அனைவரும் ஆட்சித்தலைவர் லூஷிங்டனால் தோற்கடிக்கப்பட்டனர். ஓகேவா? ஊமைத்திரை கர்னல் இக்னஸால் தோற்கடிக்கப்பட்டார். இது யாரால் தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். விருப்பாட்சி வீழ்ந்தது. மேஜர் டெலிடன் பிரான்மலையை கைப்பற்றாரு. மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஊமைத்துறை கிளர்ச்சிக்காரர்களுக்கு தலைமை தாங்கி திண்டுக்கல் பள்ளத்தாக்கை அடைந்தார். வத்தலகுண்டில் நடந்த உக்கிரமான போரில் ஊமைத்துறையும் அவரோட 65 கிளர்ச்சிக்காரர்களும் விழுப்பப்பட்டு வீரமரணம் அடைந்தனர். வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளர்ச்சி திட்டம் தீட்டப்பட்டாலும் என்னாச்சு அப்படின்னா அது திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படாமல் 2 மாதங்களுக்கு முன்னே, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக மேலே நடத்தலான்னு திட்டமிட்டிருப்பாங்க. மார்ச் எண்டிங் அண்ட் ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போவே நான் 2 days சொல்லியிருப்பேன். ஓகே, 2 மாதங்களுக்கு முன்னரே கிளர்ச்சி தொடங்கியிருக்கும். கிளர்ச்சி பல இடங்களில் ஒரே நேரத்தில் துவக்கப்படவில்லை. அதே மாதிரி கொரில்லா போர் முறையை பின்பற்றாமல் நேரடியான மோதலில் ஈடுபட்டனர். ஆக்சுவலாக பிளான் என்ன, நேரடியாக ஈடுபடவே கூடாது, கண்டிப்பாக கொரில்லா போர் முறையை தான் தாக்கணும் அப்படின்னு தான். பட் அதையவே அவங்க செயல்படுத்தலை. துண்டாஜி வாக்கின் அகால மரணத்தால் பல மராத்திய தலைவர்களின் ஆதரவை கிளர்ச்சிக்காரர்கள் பெற முடியாது போயிற்று. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாங்கூர், ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் கம்பெனியின் ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது தென்னிந்திய கூட்டமைப்புக்கு எதிராக இருந்திருப்பாங்க. அண்டு சில இந்த ஏமன் நாயர், சட்டு நாயர், ராமன் நாயர் இவங்கெல்லாம் என்னமா மாறிட்டாங்க, கிளர்ச்சி தலைவர்களை காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ போதிய போர் தளவாடங்கள் இல்லை, போர் உத்திகளும் சிறப்பாக இல்லை, ஒற்றுமை இல்லை, கிளர்ச்சிக்காரர்களிடையே ஒற்றுமை இல்லை, தலைவர்களிடமும் ஒற்றுமை இல்லை, பொதுமக்களின் ஆதரவு முழுசாக கிடைக்கல. இந்த மாதிரி ரீசன்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. இப்போ வரலாற்று சிறப்பு. தென்னிந்திய கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்ட போராட்டம். அது அந்நிய ஆட்சி அகற்றுவதென்ற திடமான, தீர்க்கமான, தீவிரமான, உறுதிமிக்க எதிர்ப்பு முயற்சி. ஸோ அது ஒரு முன்மாதிரியாகவும் அமையுது. அதில் தலைவர்கள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலந்துக்கிறாங்க. கொரில்லா முறையிலும் போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எல்லாருமே முழு மூச்சுடன் ஈடுபட்டனர். கிளர்ச்சி தலைவர்கள் ஆதரவற்ற ஆங்கிலேய குடும்பத்தினருக்கு கருணை காட்டினர். வீழ்ந்தோரிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டனர். கிளர்ச்சிக்கு பின் கம்பெனி பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுது. தென்னிந்தியாவின் சுதேசி ஆட்சிக்கு பதில் கம்பெனி ஆட்சி நிலைநாட்டப்பட்டது. புதிதாக சென்னை ராஜதானி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு அது கம்பெனியோட கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படுது. ஓகேவா? ஸோ இதுக்கான மதிப்பீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா பூலித்தேவன், கட்டபொம்மன், ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்களோட நின்றுராமல் மருது பாண்டியர், ஊமைத்துறை, ஸோ அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு போய் தென்னிந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அண்ட் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மருது பாண்டியனால் வெளியிடப்பட்ட சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிறது தெளிவாக எல்லா விஷயத்துமே சொல்லியிருக்கும். ஸோ இதுதான் இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கில ஆதிக்கத்துக்கு எதிராக பகிரங்கமாக வெளியிடப்பட்ட பொது ஆவணம் பிரகடனம். ஃபஸ்ட்டாக வெளியிடப்பட்டது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாட்டுப்பற்று மிக்க மருது பாண்டியர்கள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட தென்னிந்திய கிளர்ச்சியில் மக்கள் தலைவர்களும் விவசாயிகளும் பிறரும் ஜாதி, இன, வகுப்பு, நிற, மொழி, மத, பிராந்திய வேறுபாடு இன்றி பங்கேற்றனர். கிளர்ச்சியாக தோன்றிய இப்போ போராட்டம் அப்படிங்கிறது மக்கள் இயக்கமாக மாறுது.
ஓகே. ஸோ இதை வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து தன்னல தற்காப்பு போர் அப்படிங்கிற பெயரால் இதை வந்து குறிக்கிறாங்க. ஏன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு இதுதான் ஒரு முதல் இந்திய விடுதலை போராட்டம் இல்லை இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பெருசாக எல்லா இடத்துலையும் பரவவும் இல்லை. ஓகேவா? ஆனால் இது பிற்காலத்தில் ஒரு 1806 ஆகட்டும் 1857 ரிவோல்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் 1801 அந்த தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிறது அண்ட் அந்த சுதந்திர பிரகடனம் பற்றி ஃபுல் டேட்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேலூர் கிளர்ச்சி அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.